போக்குவரத்து துறை ஆணையரோடு தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பை சார்ந்த 10க்கும் மேற்பட்ட சங்கங்கள் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டோம். இந்த பேச்சுவார்த்தையில போக்குவரத்து துறை ஆணையர் எங்களுடைய பல்வேறு விஷயங்கள் சம்பந்தமாக பேசியிருக்கிறாங்க. மிக குறிப்பாக ஓலா, ஊபர், போர்ட்டர், ரேபிட்டோ இது போன்ற நிறுவனங்களை முறைப்படுத்துவது சம்பந்தமாக ஒரு 15 தினங்களுக்குள்ள அந்த நிறுவனங்களோடு ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும், அதே போல இந்த போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடக்கூடிய இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கடந்த வாரம் ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. ஆட்டோக்கள்ல சரக்கேற்றி சென்றாலோ இந்த பைக்ல சரக்கேற்றி சென்றாலோ அது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், அந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். அந்த நடவடிக்கை என்பது அந்த நிறுவனத்தின் மீது இருக்கணும் அப்படின்றத நாங்க மிக தெளிவாக கேட்டிருந்தோம். போர்ட்டர் நிறுவனத்தின் மீதும் ஊபர் உள்ளிட்ட நிறுவனங்கள் மீது அந்த நடவடிக்கை இருக்கணும்னு கேட்டிருந்தோம். அந்த நிறுவனத்தின் மீது கண்டிப்பாக நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம். அதை அவங்க கேட்கல அப்படின்னா டிஜிபிக்கு லெட்டர் கொடுத்து அந்த பிளே ஸ்டோர்ல இந்த மாதிரி வயலேஷன் பண்றாங்க அப்படின்றத அதை நீக்குவதற்கு, அந்த பர்டிகுலர் அந்த ஆப்ஷனை நீக்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்துறை ஆணையர் அவர்கள் இந்த ஆட்டோ மீட்டர் கட்டணம் என்பது பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஏற்கனவே அரசுக்கு எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பயணிகள், தொழிற்சங்கங்கள் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அனுப்பியிருக்கிறோம். அரசுதான் இந்த விஷயத்துல முடிவெடுக்கணும்ன்றத போக்குவரத்துறை ஆணையர் சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர பல்வேறு கோரிக்கைகள், எங்களுடைய கோரிக்கைகள் இப்ப மேக்ஸி கேபுக்கு 12+1 பர்மிட் கொடுக்கறது சம்பந்தமாகவும் ஏற்கனவே அது நாங்க ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், அதை அரசுக்கு அனுப்பியிருக்கிறோன்ற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல எங்களுடைய மற்ற கோரிக்கைகளான அனைத்து கோரிக்கைகள் குறித்தும் உரிய முறையில நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் உள்துறை செயலாளர் தான் இதற்கு உரிய பதில் சொல்லணும் அப்படின்றனால இன்று 3 மணிக்கு இப்ப நாங்க தாராப்பூர் டவர் கிட்ட பாத்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல சாலை மறியல்ல ஈடுபட போறோம். ஏற்கனவே நம்மளுடைய உள்துறை செயலாளருக்கு இந்த ஆட்டோ மீட்டர் கட்டணம் சம்பந்தமாக எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக அவரை சந்திப்பதற்கு நாங்க நேரம் கேட்டு மின்னஞ்சல் அனுப்பியிருந்தோம், வாட்ஸ்அப் பண்ணியிருந்தோம். அவங்க அதிகாரி அதுக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கல. போக்குவரத்துறை ஆணையரும் இதை அரசுக்கு அனுப்பிட்டோம், அரசு தான் முடிவெடுக்கணும்ட்டாங்க. ஏன்னா உள்துறை செயலாளர் தான் இதற்கு பொறுப்பு. உள்துறை செயலாளரோ அல்லது போக்குவரத்துறை அமைச்சரோ தான் இந்த ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் உரிய பதில் சொல்லணும். எனவே மவுண்ட் ரோட்ல இன்று மாலை 3 மணிக்கு நாங்க ஒரு மாபெரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போறோம் எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக அப்படின்றத அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உடனடியாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக. நன்றி. ஜாகிர்.